குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் சந்தானம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பாசிவ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இன்னும் லான்ச் ஆகலை. இப்போ இந்த COVID-19 முடிஞ்சிட்டோன்னே லான்ச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெரி 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 ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஒரு புதுவிதமான ஒரு வாய்ப்பு. அது என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் எப்படி நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த சின்ன ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெல்கம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். எம்ப்ராஸ் த நியூ டே, இட் பிலாங்ஸ் டு யூ. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே வெல்கம் பண்ணி என்னோட இங்கே இணைஞ்சதற்கு நன்றி கூறுகிறேன். ஓகே, ஃபைன். ஆன் பாசிவ் கோ ஃபவுண்டர்ஸ். ஆன் பாசிவ்ன்றது நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்மளுடைய கம்பெனி பேர். கோ ஃபவுண்டர்ஸ் அப்படின்றது இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏர்லி பேட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டர்ஸ் பொசிஷன் தராங்க. அதை பற்றியான ஒரு விஷயம் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷன்ல, இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஆன் பாசிவ்னா என்ன, யார் இதுக்கு பொறுப்பானவர், யார் சிஇஓ, ஆன் பாசிவோட ப்ராடக்ட் என்ன, ஏன் இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் தேவைப்படுது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, வியாபார வாய்ப்பு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அண்டு அடுத்தது த ஃபவுண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபவுண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். அப்போ ஸோ என்ன ஆன் பாசிவ்ன்றது என்னென்னா, ஆன் பாசிவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. ஓகே, அந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ இன்டர்நெட் பிஸ்னஸ் மூலமா இருக்கு. இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ் ஃப்ளோரிடாவில் இருக்கு, யூஎஸ்ஏல. இந்தியாவில் பெங்களூர்ல பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்தியாவில் ஒரு 200 எம்ப்ளாயீஸ், டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிசினஸ் சொல்யூஷன். இன்னைக்கு மார்க்கெட்டிங்கிறது சுத்தமா மாறி போயிருக்கு. எல்லாருமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. நம்மளே இன்னைக்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், இது மூலமா தான் நம்ம வந்து பொருள் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு பழக்கமாயிட்டோம். அப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிறத எப்படி பண்றது, அதுக்கு தேவையான பிஸ்னஸ் சொல்யூஷன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான தீர்வுகள், தேவையான டூல்ஸ், அதை எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யார் வேணால் பிரிக் அண்ட் மார்க்கர் அசட்ஸ், யார் வேணாலும் சின்ன லெவல்லேருந்து எடுத்து பெரிய லெவலில் இருக்க பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் யார் வேணாலும் இதில் பண்ணலாம். இட் இஸ் அ ரியல் ப்ராஜெக்ட், ரியல் பிஸ்னஸ். ஓகே, இவர் தான் மிஸ்டர் ஆஷ் முஃபாரக். இவர் தான் வந்து ஃபவுண்டர், சிஇஓ ஆன் பாசிவ். ஃபேமிலி மேன் வித் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ். 20 இயர்ஸ் இன் ஆன்லைன் பிஸ்னஸில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுற பிஸ்னஸில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கார். மாஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இகாமர்ஸ்லேயும் மாஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. Attended Harvard University to learn specifically about online business creation. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் கிரியேஷன், எப்படி புது பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறது, உருவாக்குறதுன்றதுக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இதனுடைய சிஇஓ. ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் இவருடைய அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே, என்ன இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆன்லைனில் உங்கள் பொருளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பொருள் வச்சுருந்தாலும் இன்னைக்கு ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு தேவை வந்து டொமைன்றது வெப்சைட் டொமைன், அப்புறம் வந்து
அதை ஹோஸ்ட் பண்ணணும். அதை வந்து வெப்சைட்டை லைவாக ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங்வாங்க, அது தேவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல்ஸ்னால் பிஸ்னஸ்ஸு ப்ராடக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி வெபினார்ஸ் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணோம். இப்போ இந்த குவாரண்டைன் COVID-19 நிறைய மீட்டிங்ஸ் ஜூம் மூலமாக நிறைய மீட்டிங்ஸ் வெபினார்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம். சைட் கிரியேட்டர், இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அந்த பேஜ் கிரியேட் பண்ணுறது, சேல்ஸ் பேஜ்னு வாங்க, அந்த மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் பண்ணணும். அப்புறம் எம்எம்ன்றது நான் நினைக்கிறேன் மணி மேக்கிங் இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கோ ஃபவுண்டர்ஸ்ன்றது இனிஷியல் ஆஃபர். டேட்டா கிளீனர்ஸ், அப்புறம் வந்து உங்களுடைய டேட்டாஸ் கிளீன் பண்ணி கிளியராக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பண்ணணும். அப்போ ஆன் பாசிவ்ல இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன், இதுக்கான எல்லா சொல்யூஷனும் அதில் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ஏ நான் காம்படிட்டிவ் செல்ஃப் ஃபண்டிங் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்யூஷன். இதில் வரவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவாகவே இருக்காது. ஏன்னா திஸ் இஸ் யூனிக். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. செல்ஃப் ஃபண்டிங், நீங்கள் வந்து ஒரு வாட்டி உங்கள் பேக்கெட்லேருந்து அவுட் ஆஃப் பேக்கெட் ஒன் டைம் நீங்கள் ஃபண்ட் எடுத்து போட்டால் போதும். அதே வந்து செல்ஃப் ஃபண்டிங், ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபண்டிங் பண்ணிக்கும். ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்யூஷன். ஓகே. ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ காம்பன்சேஷன் பிளான், ரொம்ப புரட்சிகரமான பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காம்பன்சேஷன் பிளான், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்கம் வரக்கூடிய பிளான். இதில் என்னன்னா, நோ ரெக்ரூட்டிங் ஆர் கன்வெர்ட்டிங் லீட்ஸ். நீங்கள் போய் என்ன எதுவுமே பண்ணாமல் இருந்தால் பண்ண வேண்டாம். நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும், நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக த ஃபனல், ஆட்டோமேட்டிக்காக த சிஸ்டம் வில் பிரிங் ரெக்ரூட்மெண்ட். ஆல் டன் ஃபார் யூ. எல்லாமே இதில் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ், டெக்னிக்கல் பீப்புள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. செல்ஃப் ஃபண்டிங், நீங்கள் ஒரு தடவை உங்கள் பைசாவை எடுத்து போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை. கேன் கேரண்டி டிராஃபிக், இதுதாங்க ஒரு பெரிய விஷயம். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு டிராஃபிக் எடுத்துன்னு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். டிராஃபிக்னா என்னென்னா, உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான கஸ்டமர்ஸை ஆன்லைனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில், இல்லை இந்தியாவில், இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வருது. அப்போ டார்கெட்டட் டிராஃபிக்னாங்க, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இங்கே வந்து கேரண்டி டிராஃபிக், அவங்களே கம்பெனியே வந்து ஒரு லெவலில் வரும்போது அவங்களே கிரியேட் பண்ணி டிராஃபிக் கொடுக்குறாங்க. எவ்ரி இமேஜினபிள் டூல் ஃபார் சக்ஸஸ், நம்ம ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதமான இமேஜினபிள் டூல்ஸும் இருக்குது. அண்டு ஆல் ஈஸிலி accessible in one place, எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கு. ஆல் ஈஸிலி accessible in one place. ஓகே. நோ காப்பி காட் ரீசைக்கிள்டு டெக்னாலஜி, எதுவுமே வந்து ஃப்ரெஷ் டெக்னாலஜி, உண்மையான டெக்னாலஜி தான் பண்ணுறாங்களே, காப்பி கேட்லாம் கிடையாது. வேற யாரையாவது பார்த்து அப்படியே இங்கே பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ரீசைக்கிள்டு, வேற யாராவது தூக்கி போட்டது எடுத்துன்னு வந்து பண்ணுற டெக்னாலஜிலாம் கிடையாது. லோயஸ்ட் ப்ரைஸ் எனிவேர் அண்ட் த குளோப், கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபியூச்சர். இப்போ என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொட்டேட்டர்ஸ்னுவாங்க. உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய இதை ரொட்டேட் பண்ணுறது. இமெயில் கேம்பெயின் டேட்டா கிளீனர்ஸ், இமெயில் கேம்பெயின்னா நம்ம வந்து இமெயில் மூலமாக நம்ம பிஸ்னஸை, நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது. கான்டாக்ட் மேனேஜர்ஸ், கான்டாக்ட் மேனேஜர்ஸ்னால் நம்மளுடைய கான்டாக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது. டொமைன் நேம்ஸ், வெளியில் நீங்கள் வெப்சைட் டொமைன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இங்கே டொமைன் நேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். டொமைன்றது ஆன்லைன் இன்டர்நெட்டில் உங்களுக்கு ஒரு வீடு மாதிரியா, நம்ம எப்படி இங்கே ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிறோம், ஒரு வீடு வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இன்டர்நெட்டில் டொமைன்றது இட் இஸ் யுவர் ஹோம். ஹோஸ்டிங், அதை வந்து இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணுறது. பல்க் இமெயில்ஸ் அனுப்புறது. சைட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி வெப்சைட் பேஜஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லேண்டிங் பேஜஸ், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இமெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு லேண்டிங் பேஜஸ்னுவாங்க, மார்க்கெட்டிங் பேஜஸ். வெபினார் ஹோஸ்டிங், இந்த ஜூமில் இப்போ நம்ம மீட்டிங் நடத்துகிற மாதிரியே உள்ளேயே வந்து ஆன் பாசிவ்ல வெபினார் ஹோஸ்டிங் பண்ணலாம். க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்,
இப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகி வந்துருக்கு க்ரௌட் ஃபண்டிங். அப்போ அது க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆட்டோ ரெஸ்பாண்டர்ஸ், மெயில் அனுப்புறது. நீங்கள் மெயில் ஒரு வாட்டி இது பண்ணி வச்சுட்டா போதும், கம்போஸ் பண்ணி வச்சுட்டா போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மெயில்ஸ் அனுப்பும். ஃபனல்ஸ், ஃபனல்ன்றது நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபனல் மதியா கூம்பு மதியா வச்சு அது மூலமாக எல்லாருக்கும் இது கொடுக்குறது. அப்போ அண்ட் மோர் இதெல்லாம் இங்கே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். லெட்ஸ் திங்க் அபவுட் தீஸ் பெனிஃபிட்ஸ். என்ன இது மேற்கொண்டு நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது? எ ஃபண்ட் சொல்யூஷன் ஃபார் எனி காஸ். என்ன எ ஃபண்ட் சொல்யூஷன் ஃபார் எனி காஸ். உங்களுக்கு தேவையான பணம் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். இம்மீடியட் பேமெண்ட், பேமெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு பர்டிகுலர் டே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இம்மீடியட் பேமெண்ட். அன்லிமிட்டெட் ரெசிடுவல் இன்கம் இஸ் பெய்டு டெய்லி. உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடான ரெசிடுவல் இன்கம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டாப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டன் ஃபார் யூ. இதுதான் முக்கியம். டாப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ். இப்போ எல்லா மார்க்கெட்டிங்குமே இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டட் மார்க்கெட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி பேஸ்டு மார்க்கெட்டிங் ஆக போகுது. அப்போ டாப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டன் ஃபார் யூ. ஏற்கனவே கம்பெனி எல்லாமே உங்களுக்கு பண்ணி வச்சிடறாங்க. எவ்ரிதிங் வில் பி டன் பை கம்பெனி. கேரண்டீட் விசிட்டர்ஸ் அண்ட் சைனப்ஸ். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கேரண்டீட் விசிட்டர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸுக்கோ இல்லை உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கேரண்டீடான விசிட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ட் சைனப்ஸ் நடக்கும், அதில் மக்கள் சேருவாங்க. பிரேக் த்ரூ ப்ராடக்ட்ஸ் ஃபார் தி ஆட்டோமேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். என்ன பிரேக் த்ரூ ப்ராடக்ட்ஸ் ஃபார் தி ஆட்டோமேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் லாட் மோர். அதுக்கு மேலே நிறைய இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் வந்து இதனுடைய விஷயங்கள். இதில் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்க போகுது. அண்ட் a lot more. இது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணலாமா? ஓகே, ஃபைன். ஸோ யூ நெவர் சேஞ்ச் திங்ஸ் பை ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் தி எக்ஸிஸ்டிங் ரியாலிட்டி. ஏற்கனவே ஒரு விஷயம் உண்மை வெளியில் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர்த்து அதை நோக்கி நீங்கள் ஃபைட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. டு சேஞ்ச் சம்திங், எதையாவது ஒன்று நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா பில்ட் ஏ நியூ மாடல் தட் மேக்ஸ் தி ஓல்டு மாடல் அப்சலீட். அதை எதிர்த்து நீங்கள் ஃபைட் பண்ணுறதை விட அதை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புதிய உருவாக்கத்தை உருவாக்கிடுங்க, புதிய மாடலை உருவாக்கிடுங்க. தட் மேக்ஸ் த ஓல்டு மாடல் அப்சலீட். அது வந்து உங்களை வந்து பழைய விஷயத்தை வந்து அழிச்சிடும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இல்லை அந்த பிஸ்னஸ் ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம் வர்றது கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எங்கே போய் அதை இன்கம் எடுக்கணும், எங்கே டிராஃபிக் எடுக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அதில் போய் நம்ம வந்து ஃபைட் பண்ணி அதில் போய் வந்து சண்டை போட்டுனுக்கிறத விட, முட்டி மோதுறதை விட ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கி அது மூலமாக அந்த பழைய விஷயத்தை நம்ம வந்து அழிச்சிடலாம். அப்போ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு பாதை. இது யார் யாருக்கெல்லாம் பயன்படுனா, யார் யாரெல்லாம் நம்ம ஊரில் நம்ம சிட்டியில் யார் யாரெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ப்ராடக்டை ஆன்லைனில் செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பயன்படும். இப்போ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு கூட வச்சிங்கன்னா அமேசானில் இருக்க ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் பீப்புள் வாங்க முடியும், ஃப்ளிப்கார்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் தான் பீப்புள் வாங்க முடியும். அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸுக்கு உங்களுடைய ஓன் ப்ராடக்டை வேற யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்காம நீங்களே செல் பண்ணி நீங்களே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆன் பேசிவ்ன்றது. ஓகே, ஃபைன். அப்போ திஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இஸ் டெஸ்டின்டு டு ரெண்டர் தி பாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்சல்யூட். பழைய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் நியூ மாடல் இஸ் யூனிக் பிகாஸ் நம்ம இந்த மாடல் வந்து ரொம்ப 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 யூனிக்கான மாடல். காரணம், we provide a platform to those with the business to so they become more successful. யாரெல்லாம் பிஸ்னஸ் வச்சிருக்காங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க பொருளை அவங்க எங்கே போய் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் விற்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது.
இங்கே அதுக்கான ஹெல்ப் கிடைக்க போகுது. ஸோ சீக் டு இன்க்ரீஸ் த அபண்டன்ஸ், அவங்களுக்கு பண வரவை வந்து பெரிய லெவலில் அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. We provide those that have no business or success in online marketing a plug and play system that guarantees their success. We seek to help them obtain abundance. ஏற்கனவே எந்த விதமான ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணாத பீப்புள் இருக்காங்க, புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க பீப்புளுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைன்னா கூட அவங்க இந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக, இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக அவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். அப்போ why do we need this? Compare the list. ஏன் இது நமக்கு தேவை? கம்பேர் பண்ணி பாருங்க. இன்டர்நெட் கரண்ட் மாடல்ஸ், இப்போ இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கரண்ட் மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பேஸ்ட் ஆன் காம்படிஷன் அண்டு கான்ஃப்ளிக்ட். நிறைய கான்ஃப்ளிக்ட், நிறைய என்ன சொல்றது, கான்ஃப்ளிக்ட்னா முரண்பாடுகள் இருக்கு. ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, ஒருத்தர் இதை நீ ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆயிடலான்றாரு, இன்னொருத்தர் வந்து அது வேண்டாம் இதை ஃபாலோ பண்ண சக்சஸ் ஆயிடலான்றாங்க. நிறைய குருஸ், நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது ஒண்டி எய்மா வச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டெக்னிக்னு பண்றாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கு. 97% ஆர் ஸ்கேம்ஸ் ஆன்லைன்ல. உண்மைதான், நான் அடிக்கடி சொல்லுவேன், 90% பொய், 10% தான் உண்மை. 10% கண்டுபிடிக்கணும்னா 90% நீங்க குதிச்சு தான் ஆகணும். அப்ப 97% வந்து ஸ்கேம், போலியான விஷயங்கள் தான் ஆன்லைன்ல இருக்கு. டர்ன் இன்டு மணி பிட்ஸ், எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்குது. ரிக்வஸ்ட் செல்லிங், நீங்க எதையாவது யாருக்கிட்டையாவது வித்தாதான் பணம் சம்பாதிக்க முடியுன்ற கண்டிஷன்ல இருக்கீங்க. ரிக்வஸ்ட் ரெக்ரூட்டிங், நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நீங்க ஆள்களை கண்டுபிடிச்சு ஆள்களை உங்க கீழே ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட்டிங்கிறது ரெஃபரல் பண்ணணும், நீங்க அதை ரெக்ரூட்டிங்கிறாங்க. டூல்ஸ் ஆர் அப்டைன் செப்பரேட்லி, இந்த மார்க்கெட்டிங் டூல்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. டொமைன் போஸ்டிங்க்கு நீங்க தனியா வாங்கணும், அப்புறம் வந்து மெயில் அனுப்புறதுக்கு தனியா வாங்கணும், அப்புறம் நீங்க வெப் பேஜ் இந்த ஃபனல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனி டூல்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. அடிஷ்னல் டூல்ஸ் காஸ்ட் எக்ஸ்ட்ரா மணி, அது மாதிரி நீங்க தனித்தனியா வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் மணி இருக்கு. நோ கேரண்டிஸ், எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. பிட்ஸ் மார்க்கெட்டர் அகைன்ஸ்ட் ஈச் அதர், நிறைய பிட்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த தவறான முறையில மார்க்கெட்டிங் பண்ணி இது பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. காம்பன்சேஷன் பேஸ்ட் ஆன் ஓன் எஃபர்ட், உங்களுக்கு வரக்கூடிய காம்பன்சேஷன்ஸ் பணம் எல்லாமே உங்களுடைய எஃபர்ட், ஓன் எஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. நீங்க எஃபர்ட் போடலன்னா யூ கேனாட் கெட் காம்பன்சேஷன். ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் மாடல், வெளியில இருக்கக்கூடிய பிசினஸ் மாடல். அப்ப இது எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்க போகுது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ரெசிடுவல் ஃபார் லைஃப், இது வந்து ஒரு பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 3x10 மேட்ரிக்ஸ் வாங்க, 3x10 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. இதுல வந்து $25, $125, $250, $500 பேக்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப 10 லெவல் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் இருப்பாங்க, 3x10 மேட்ரிக்ஸ் தான். அந்த 3 பேர் இருக்கும்போது நீங்க வந்து உங்க கீழே $25ல ஒருத்தர் வந்து உள்ள வராரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சேர்ந்து $2 கிடைக்கும், ஆல்மோஸ்ட் 9% வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து $6 கிடைக்கும். $125ல ஒருத்தர் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு $10 கிடைக்கும். அப்ப யூ வில் கெட் $30. $250ல வந்தாலும் உங்களுக்கு $10 கிடைக்கும் ஒரு ஆளுக்கு சேர்ந்து, அப்ப $30 கிடைக்கும். $500ல வந்தாருன்னா உங்களுக்கு $20 கிடைக்கும், அப்போ உங்களுக்கு வந்து $60 கிடைக்கும். இப்போ இந்த 3 பேக்குமே 25, 125, 250, $500 பேக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ உதாரணமா கம்பெனி இந்த $125க்கு அப்புறம் இது 25 அப்புறம் 125 முடிச்சிட்டீங்கன்னா கம்பெனியே வந்து உங்களுக்கு டிராஃபிக், உங்களுக்கு கீழே ஆட்களை கொண்டு வந்து கம்பெனியே வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு கம்பெனி கீழே ஆள் போடுவாங்க.
அப்போ இதில் நீங்கள் வந்து $126 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது லெவலில் மேட்ரிக்ஸு 3 முடிஞ்சு அடுத்தது கீழே அவங்க 3 பேர் போடுறாங்க, இல்லை மேலே இருக்கவங்க கீழே போடுறாங்க. அப்போ இது வந்து ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ் வரும்போது உங்கள் கீழே 9 பேர் இருக்கும்போது $25லேருந்து நீங்கள் $27 ஏர்ன் பண்ணலாம். அவங்க எல்லாம் 9 பேர் $25 பேக்கேஜில் இருந்தாங்கன்னா, எல்லாரும் $125 இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து $135 ஏர்ன் பண்ணலாம். எல்லாரும் $250 ப்ரமோட் பண்ணி போனாங்கன்னா யூ வில் கெட் $225. எல்லாரும் $500 போனாங்கன்னா யூ வில் கெட் $270. அப்போ உங்களுக்கு வந்து $783 வரும். இந்த ஆட்களை கொண்டு வர்றது நம்மளும் ப்ரொமோட் பண்ணி ஆட்களை கொண்டு போகலாம், கம்பெனி ஆட்களை கொண்டு வந்து போடுவாங்க. நமக்கு வந்து டிராஃபிக் எடுத்துன்னு வந்து நம்ம கீழே மெம்பர்ஷிப் எடுத்துன்னு வரோம். ஓகே, அடுத்தது 3வது லெவலில் போகும்போது அப்படியே 27 பேர் இருக்கும்போது $25ல யூ வில் கெட் $54, $189 in $125, $270 in $250, $405 in $500 வரும்போது $1,701 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அடுத்தது 4th லெவல் 81. இப்படியே போகும்போது உங்கள் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது 59,000 பீப்புள் உங்கள் மேட்ரிக்ஸில் இருப்பாங்க. மேபி 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, 2 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க மேக்ஸிமம். இது கம்பெனியே ப்ரமோட் பண்ணுறாங்க, நம்ம டிராஃபிக் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் இந்த பேக்கேஜ் மேலே வந்துட்டீங்கன்னா கம்பெனி வில் டூ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிரிங் பீப்புள். கம்பெனியே வந்து எடுத்து வந்து போடும்போது பண்ணினா நீங்கள் எல்லாருமே வெறும் $25 இந்த 59 பேரும் வரும்போது, உங்களை 89,000 பேர் வரும்போது உங்களுக்கு $2 உங்களுக்கு கிடைக்கும்போது $108 வந்து நீங்கள் வந்து $108,303 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது $125 செகண்ட் ஸ்டேஜ் முடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து $150 போடும்போது இந்த 59,000 பேர் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது யூ வில் கெட் $205, $205,000 வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் பாசிட்டிவாக ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நமக்காக பண்ண போகிறாங்க, நமக்காக டிராஃபிக் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒன்று கஸ்டமராக வரலாம், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக வரலாம், எப்படி வந்தாலும் கவலை கிடையாது. கஸ்டமர்னா அவங்களுடைய பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறவங்க வந்தாலும், நம்மள மாதிரி எந்த விதமான பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ்க்காக போய் சேர்ந்து பண்ணுறவங்க இருந்தாலும், இப்போ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு $313 வந்து உங்களுக்கு வந்து $3,13,000 உங்களுக்கு வந்து இன்கம். 2 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா கூட 2 இயர்ஸில் $303,000 அப்படின்றது கிட்டத்தட்ட $2 கோடி. 2 கோடி உங்களுடைய இன்கம். அப்படியே இது மேலே போகும்போது கிட்டத்தட்ட நம்ம டோட்டல் ஏர்ன் பண்ண முடியுது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $20,32,614 வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இது 4 கம்ப்ளீட் ஆனா, 500 பேக் வரைக்கும் கம்ப்ளீட் ஆனா யூ கேன் ஏர்ன் $20,32,614, $20 லட்சம். $10 லட்சம் நாவே 7 கோடி, கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் டிஸ்க்ளைமர், ஏர்னிங்ஸ் வேரி டிபெண்டிங் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் அஃபிலியேட் எஃபோர்ட். ஓகே, அடுத்தது த இன்கம் கிளைம்ஸ் ஆர் நாட் இண்டிவிஜுவல். இதில் ஒரு இதெல்லாம் இருக்குது நமக்கு, காமினன்ட் லீடர்ஷிப் டிசைர், நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் இதில் இன்கம் டிஸ்க்ளைமர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி மந்த்லி ரெசிடுவல் ஃபார் லைஃப். ஓகே, அப்போ இது வந்து நம்மளுடைய இன்கம். இப்போ ஆன் பாசிவ் நியூ மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் பெனிஃபிட். என்ன, ரியல் பிஸ்னஸ், ரியல் ப்ராடக்ட்ஸ், ரியல் பீப்புள். உண்மையான பிஸ்னஸ், உண்மையான ப்ராடக்ட்ஸ், உண்மையான மக்கள் கொண்டு பண்ணுறோம். செல்ஃப் ஃபண்டிங் பேஸ் யூ டு யூஸ் இட். நீங்கள் $25 வந்து உங்கள் கீழே டீம் வந்துட்ட பிறகு $125 நீங்கள் எடுக்காமல் அப்படியே நீங்கள் $125 போகலாம். $125 போயிட்டு உங்கள் கீழே டீம் வந்துட்ட பிறகு நீங்கள் $250 ஏர்ன் பண்ணோடனே அப்படியே நீங்கள் $250 பேக்கேஜ் போகலாம். ஸோ இட் இஸ் செல்ஃப் ஃபண்டிங். மார்க்கெட்டர் டஸ் நாட் ரெக்ரூட், மார்க்கெட்டர் டஸ் நாட் செல். நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம எதுவும் விற்க போகிறதில்ல,
நம்ம யாரையும் ரெக்ரூட் பண்ணதில்ல. எவ்ரி டூல் நீடட் ஃபார் சக்சஸ் இன்க்ளூடட். ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதமான டூல்ஸும் இது உள்ள இருக்கு. ஆல் டூல்ஸ் இன்க்ளூடட் இன் ஒன் லோ ப்ரைஸ். எல்லா டூல்ஸுமே குறைஞ்ச பைசால நமக்கு உள்ள கிடைக்கும்போது 100% லைஃப் டைம் மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு வந்து 100% லைஃப் டைம் மணி பேக் கேரண்டி. நீங்க ஏதாவது டூல்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு அது திருப்தியா இல்லைன்னா மணி பேக் கேரண்டி கொடுக்க போறாங்க. மார்க்கெட்டர்ஸ் கம்ப்ளீட் ஒன்லி வித் தெம்செல்ஃப். நமக்கு காம்படிட்டர்ஸே கிடையாது, நம்மளே தான் காம்படிட்டர்ஸ். ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூ காம்பன்சேஷன். என்ன ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு பெரிய காம்பன்சேஷன் பிளான் இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, 100% ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா இங்க நீங்க உள்ள வந்து நின்றுட்டீங்கன்னா யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு வின். நீங்க இந்த பொசிஷன் எடுத்து நீங்க இதில் பே பண்ணி இதுல நின்றுட்டா போதும். அவங்களே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் கம்பெனியே வந்து சப்போர்ட் பண்ணி ஆட்டோமேஷன்ல பண்ணித்தராங்க. அப்ப 100% ரிஸ்க் ஃப்ரீ. நீங்க எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கல இல்லை. அண்ட் யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு வின். யூ ஆர் இன் இட், யூ ஆர் வின் இட். அதான் இவங்களுடைய இது. நீங்க உள்ள இருந்தாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க. யூ ஆர் இன் இட், யூ ஆர் வின் இட். அப்ப இப்ப இதுல வந்து இப்ப நான் சொன்னது வந்து ஆன் பாசிவோட இது. இப்ப இந்த ஆன் பாசிவ் வந்து லான்ச்சிங்க்கு ரெடியா இருக்கு. இப்போ இந்த COVID-19னால பெங்களூர்ல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண முடியாததால லான்ச்சிங் வந்து இப்போ தள்ளி போட்டிருக்காங்க. மேபி ஜூலை இல்லை ஆகஸ்ட்ல லான்ச் ஆகும். இப்போ இதுல ஃபவுண்டர் பொசிஷன் ஒரு பொசிஷன் இருக்கு. இப்போ நம்ம அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்ல நீங்க ஃபவுண்டர் பொசிஷன்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா எர்லியா நீங்க வந்து அந்த மேட்ரிக்ஸ்ல பிளேஸ் ஆவீங்க. இப்போ ஏற்கனவே இதை வந்து இந்த 2 இயர்ஸ்ல 1 lakh ஃபவுண்டர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. நான் வந்து 18,200 300 அந்த ஃபவுண்டர் லிஸ்ட்ல நான் இருக்கேன். அதுக்குள்ள நான் போன 2018 ஜூலை ஆகஸ்ட்ல இதுல $97 கட்டி ஃபவுண்டர் பொசிஷன் எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன்னா இப்ப எனக்கு அதுக்கப்புறம் வந்திருக்க 99,000 பேரையும் 3 கீழே போகும்போது என்ன மேட்ரிக்ஸ்ல போடும்போது எனக்கு நிறைய ஃபவுண்டர்ஸ் கிடைப்பாங்க. ரெண்டாவது கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஏர்லி மேலேயே இருக்கிறதால ஐ வில் கெட் மோர் பீப்புள். அப்ப ஆக்சஸ் டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபவுண்டர்ஸ் சைட். ஃபவுண்டர்ஸுக்குன்னு ஒரு சைட் இருக்கு. அந்த பேக் ஆஃபீஸ்ல நீங்க எக்ஸ்க்ளூசிவா இருக்கலாம். எர்லியர் ஆக்சஸ் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து முதன்மை இது கொடுக்கப்படும். ப்ரியாரிட்டி பொசிஷனிங், உங்களை பொசிஷன் பண்ணுறது. இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொசிஷனிங் ரொம்ப முக்கியங்க. நீங்க எர்லி பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பீப்புள்லாம் உங்க கீழே வரதால நம்ம பார்த்தோம்ல 59,000 பேர். இந்த 59,000 பேர் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய டீம் யாரும் போடுறாங்க, மேல இருந்து போடுறாங்க, கம்பெனி ஆள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. யார் பொசிஷன் பண்ணாலும் அது உங்க பொசிஷன்ல வரும்போது நீங்க கீழே இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். மெம்பர் ஆஃப் தி இன்னர் சர்க்கிள். இதுல வந்து ஒரு எலைட் இன்னர் சர்க்கிள் இருக்கு, அதுல நீங்க மெம்பர் ஆக முடியும். பீட்டா டெஸ்ட், பிரெயின் ஸ்டார்மிங், கிவ் ஃபீட்பேக். ஏதாவது புதுசா அவங்க டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல நம்ம வந்து கோ ஃபவுண்டர் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. பிளஸ் மச் மோர் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எர்லி கமன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் $97 கட்டி நீங்க வந்து early bird பொசிஷன் எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸ்பெக்ட் டு பி இம்ப்ரெஸ்டு லைக் நெவர் பிஃபோர். ரிமெம்பர் நவ் யூ கேன் அகைன். இது வந்து ஒரு புதிய திட்டம், புதிய மார்க்கெட்டிங் பிளான், புதிய முயற்சியில எல்லாமே வந்து அவங்களே பண்ணி டிராஃபிக்லேருந்து எடுத்து கம்பெனியே பண்ணி தரதால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்ப்ரெஸ்டாக இருக்கும். ஒரு ரொம்ப கவர்ச்சிகரமாக ஈஸியாக பண்ணக்கூடிய, எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஆர் யூ ரெடி டு லிவ் யுவர் ட்ரீம்ஸ்? தென் டேக் இம்மிடியட் ஆக்ஷன். நீங்கள் உங்களுடைய ட்ரீம் கனவுகளை நினைவாக்கத்துக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கின்றாங்க. இம்மிடியட் ஆக்ஷன் என்னன்னா கோ ஃபவுண்டர். இது பழைய ஸ்லைடு 33,000 இது. இப்போ 99,000 கிட்டத்தட்ட கோ ஃபவுண்டர்ஸ் வந்துட்டாங்க வேர்ல்டு வைடு. த ஜேர்னி டு யுவர் டெஸ்டினி பிகின்ஸ் வித் எ கான்ஃபிடென்ட் ஸ்டெப். உங்களுடைய சக்ஸஸ் வந்து இந்த கோ ஃபவுண்டரில் ஜாயின் பண்ணி $97 ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ கிட்டத்தட்ட 98,000 கோ ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. யூ ஆர் இன் இட் டு வின் இட். இதான்
நீங்கள் வந்து யூ ஆர் இன் இட். நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் உள்ளே இருக்கீங்க. டு வின் இட். என்ன, நீங்கள் உள்ளே இருக்கிறதே ஜெயிக்கிறதுக்காக தான். அண்ட் பாசிவ் தேங்க்யூ கோஃபவுண்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் டு லேர்ன் மோர் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் இதனுடைய சிம்பிள் ப்ரெசன்டேஷன். அப்போ ஒரு $97 கட்டி கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணலாம். பே பண்ணி நீங்கள் ஒரு கோஃபவுண்டர் இந்த பொசிஷன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு 2-3 மாதத்தில் இது லான்ச் பண்ணும்போது we will get more. இது கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லிங் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கீழே பீப்புள்ஸ் வருவாங்க. அப்போ லான்ச் ஆனோடனே நீங்கள் $25 இல்லை $125 $150 ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு எது வசதியோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வர இன்கம் வந்து வளர்ந்துனே வரும். அண்ட் யூ கேன் ஏர்ன் மோர் மணி. ஓகே, கம்பெனியில் மோர் பீப்புள் தே ஆர் கோயிங் டு புட் இன்சைட் யூ. அப்போ நிறைய இன்கம் பண்ண முடியும். இட் இஸ் ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு மார்க்கெட்டிங் கம்பெனி, ஆட்டோமேஷன் மார்க்கெட்டிங். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நான் இதில் ஒரு கோஃபவுண்டராக இருக்கேன். எனக்கு ஒரு 20 கோஃபவுண்டர்ஸை நான் க்ரியேட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். அப்போ எனக்கு அது இல்லாமல் கம்பெனி தரக்கூடிய பீப்புள் வருவாங்க. அது இல்லாமல் நான் என்னுடைய மற்ற 2 பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 பிஸ்னஸை இதில் நான் பண்ண முடியும். நான் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேடிங் பிஸ்னஸை இதில் நான் ப்ரொமோட் பண்ண முடியும். என்னுடைய இன்னொரு வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நியூ எக்கனாமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்டை நான் இதில் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்போ கம்பெனி வில் கோ அண்ட் அட்வர்டைஸ் ஃபார் மீ. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப்லலாம் பார்க்கலாம், ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஃபேஸ்புக்கில் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, கூகுளில் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, கூகுள் SEO சர்ச்சின்னு சொல்லி, கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி, பிங் ஆட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. பேப்பர் கிளிக்கு, பேப்பர் இம்ப்ரெஷன், பேப்பர் ஆக்ஷன் சொல்லி PPA PPCன்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து நிறைய பணம். ரெண்டாவது நமக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் எங்கே இருக்கான்னு டார்கெட் பண்ணி எடுத்துட முடியாது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு கிடையாது. நம்ம வந்து ஃபனல் கிரியேட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் கிரியேட் பண்ணி சொல்யூஷன் இவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க நமக்கு தேவையான பீப்புளை அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நமக்கு பீப்புள்ஸ் எடுத்துன்னு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எடுத்துன்னு வந்து நம்ம பிஸ்னஸில் சேல்ஸை அவங்களே பண்ணி தருவாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்க. தட் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன். நீங்கள் ரெடி பண்ணி ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எதை வாங்குறதுக்கும் ஆன்லைனில் ஆள் இருக்காங்க. என்ன, நீங்கள் யார்கிட்ட விற்கணும், டார்கெட்டட் தமிழ்நாட்டில் ஒண்டி விற்கணும்னா தமிழ்நாட்டில் விற்கலாம், இந்தியாவில் ஒண்டி விற்கணும்னா இந்தியாவில் விற்கலாம். அப்போ எல்லாம் ஆன்லைன். இப்போ இன்னைக்கு எல்லாருமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் வராங்க, எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வராங்க. அப்போ அந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி தான் அண்ட் பாசிவ். ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டு ஆன்லைன் இன்டர்நெட் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் வந்து ஆன் பாசிவ். ஸோ இதில் 2 இருக்கு. ஒன்று, நீங்கள் கஸ்டமராக உங்கள் ப்ராடக்டை விற்று பண்ணுறது பண்ணலாம். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸ் இதில் இருக்க பிஸ்னஸ் வாய்ப்பை மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம இன்கம் பண்ணலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் பிஸ்னஸ். அந்த ரொம்ப நாள் நினைச்சிருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக பிளான் பண்ணின்னு வராங்க. வெரி சூன் இட் இஸ் கோயிங் டு லான்ச். அதனால் இதில் ஒரு $97 உங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக கட்டலாம். என்னுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணி ஏர்லி பொசிஷன் எடுத்துங்க. அப்புறம் லான்ச் ஆனோடனே ஒரு செல்ஃப் ஃபண்டிங் தான். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்கம்லேருந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபண்டிங் நடக்கும். இப்போ நம்ம பேக்கெட்டை விட்டு நிறைய பணம் போட வேண்டிய அவசியமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கம்பெனியே எல்லா இதுவும் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. ஸோ பாசிட்டிவாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் போடுறேன். அதில் லேர்ன் பண்ணுங்க அண்டு ஜாயின் பண்ணுங்க. ஒரு ரியல் பிஸ்னஸ், ட்ரூ பிஸ்னஸ் we can do. Thank you for watching. Have a wonderful day. I love you all. Thank you all.